வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை. தெரிந்த கோயில் தெரியாத ரகசியம். 6 படை வீடுகளில் முதற்படை வீடான திருப்பரங்குன்றம், மதுரை. கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு மந்திர உபதேசம் செய்யும் பொழுது மடியில் இருந்த முருகப்பெருமான் அதனை முறையின்றி கற்றதனால் சிவபெருமான் ஆணையினால் திருப்பரங்குன்றம் வந்து தவம் செய்ய முருகப்பெருமான் வழிபட்ட சிவனை பரங்கிநாதர் எனவும் அம்பாள் ஆவுடை நாயகி எனவும் திருப்பரங்குன்றத்தில் மீனாட்சி சுகநாதர் ஆலயத்தில் காட்சியளிக்கிறார். இக்கோயிலை வழிபட்ட பின்னர் மலையில் உள்ள சுப்பிரமணியரை வழிபட வேண்டும் என்பது ஐதீகம். சுப்பிரமணியர் கோயிலில் 5 தெய்வங்களாகிய ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ துர்க்கை, ஸ்ரீ சத்திய கிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள் மற்றும் ஸ்ரீ சுப்பிரமணிய தெய்வங்கள் 5ம் ஒருங்கே குகை குடை வரை சிற்பங்களாக அருள்பாலிக்கின்றனர். மலையின் மீதிற்கு மற்றொரு சிறப்பு. மலையின் மேலே காசி விஸ்வநாதர் திருக்கோயிலும் மச்ச முனிவரின் ஜீவசமாதியும் இங்குள்ள குளத்தில் மச்ச முனிவர் மீன்களாக காட்சியளிக்கிறார். இங்கு அவர் உங்களுடைய வேண்டுதல்களை இறைவனுடன் நேரடியாக முறையிடுகிறார் என்பது ஐதீகம். இங்குள்ள குளத்தில் தான் புரட்டாசி மாதம் சூரனை சம்ஹாரம் செய்த சக்தி வாய்ந்த வேல் சுப்பிரமணியர் சன்னதியிலிருந்து கொண்டு வந்து அபிஷேகம் செய்வது என்பது தனிச்சிறப்பு. முருகப்பெருமானின் 6 படை வீரர்கள் முதற்படை வீடாக திருப்பரங்குன்றம் இருக்க ஒரே காரணம், முருகப்பெருமான் திருமண கோலத்தில் மற்ற தெய்வங்கள் தங்கள் துணைவியான இறைவியுடன் ஒருங்கே காணப்படும் ஒரே திருத்தலம். தெய்வங்கள் குடும்ப சகிதமாக திருமண கொண்டாட்டத்தில் தேவலோகம், கைலாயம், பூலோகம் என கோலாகலமாக குடும்ப ஒற்றுமையிடம் உறவுகளின் மேன்மையை உணர்த்தும் இத்தலம் முதற்படை வீடாக இருப்பது தனிச்சிறப்பு. நன்றி, வணக்கம். தனலட்சுமி ராஜா, மதுரை.